குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் நெருக்கமான உறவினர்களே ஈடுபடுவதாக கூறுகிறது ஒரு புள்ளிவிவரம். இவற்றை தவிர்ப்பதற்கு குழந்தைகளும் பெற்றோரும் சரியான தொடுகை எது, தவறான தொடுகை எது என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. 2 பெண் குழந்தைகள் உரையாடுவதாக அமைந்துள்ள இந்த அனிமேஷன் குறுஞ்சித்திரம் குழந்தைகள் மீதான சரியான மற்றும் தவறான தொடுகைகள் எவை என்பதை விளக்குகிறது. என்னை உன்னால் தொட முடியுமா? இதோ தொட்டுட்டனே. இது போன்ற தொடுகைகளில் சிலவற்றை மட்டுமே நல்ல தொடுகைகளாக கருதி நம்மை தொட அனுமதிக்கலாம். எவையெல்லாம் நல்ல தொடுகைகள் என்பதை பார்ப்போமா? அம்மா தலை துவட்டுவது நல்ல தொடுகை. தூங்க வைப்பதற்காக அப்பா தோளில் சாய்த்து தட்டி கொடுப்பது நல்ல தொடுகை. ஆசிரியர் பாராட்டுவதற்காக முதுகில் தட்டி கொடுப்பது நல்ல தொடுகை. நட்புடன் கை குலுக்குவது நல்ல தொடுகை. ஆனால் சில தொடுகைகள் தவறான தொடுகை என்பதை நாம் உணர வேண்டும். அவற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதுடன் தவறான தொடுகைகளை அனுமதிக்க கூடாது. அப்படின்னா யாரெல்லாம் நம்ம தொட அனுமதிக்கலாம்? அம்மா, டாக்டர், நர்ஸ் இவங்கெல்லாம் தொட அனுமதிப்பதில் தவறில்லை. வேறு யாராக இருந்தாலும் நமது உடலின் சில குறிப்பிட்ட பாகங்களை தொட அனுமதிக்கவே கூடாது. உடலின் எந்த பகுதியெல்லாம் தொட அனுமதிக்க கூடாது? உதடுகள், மார்பு பகுதி, பின்பக்கம், கால் பாதங்கள் இந்த பகுதியெல்லாம் தொட அனுமதிக்க கூடாது. அப்படி தொட்டால் நோ என்று சப்தமாக கூறி எச்சரிக்க வேண்டும். மீறி தொட்டால் அழுது கூக்குரல் இடுவதுடன் அம்மாவையோ ஆசிரியையோ சத்தமிட்டு அழைக்க வேண்டும். அந்த இடத்தை விட்டு ஓடி அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும். இதோ இப்படித்தானே? வெல்டன், அப்படித்தான். அப்படி தொடுபவர்கள் சில நேரங்களில் நம்மை அமைதியாக இருந்து ரகசியம் காக்க சொல்வார்கள். நாம் அமைதியாக இருந்துவிடக் கூடாது. சில சமயங்களில் விளையாடலாமா என்று கேட்டு மார்பு பகுதி, பின்பக்கம், பாதங்கள் போன்ற நமது உடல் பாகங்களை தொட முயல்வார்கள். அப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இது என்னுடைய உடல், தொட அனுமதிக்க மாட்டேன் என்று சத்தமாக கூறி மறுத்துவிட வேண்டும். கெட்ட தொடுகையை அனுமதிக்க மாட்டோம், பாதுகாப்பாக இருப்போம்.